வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். பழம்பெரும் இசையமைப்பாளர் சங்கர் கணேசுக்கு திடீரென மூச்சு திணறல், மருத்துவமனையில் அனுமதி. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. நிறைய பேர் அவருக்காக பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. வாங்க அவருக்கு என்னாச்சு, அவரோட உடல்நலம் இப்போது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபல இசையமைப்பாளர் சங்கர் கணேசுக்கு திடீரென ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளித்து வருகிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி ஆகியோரிடம் உதவியாளராக இருந்தார் சங்கர் கணேஷ் அவர்கள். பாடி பறந்த குயில் என்ற மேடை நாடகத்திற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்துக் கொண்டிருந்த போது கண்ணதாசன் அவர்கள் நகரத்தில் திருடர்கள் என்ற தனது சொந்த படத்தின் சங்கர் கணேசை இசையமைப்பாளராக அறிமுகம் செய்தார். ஆனால் அந்த படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால வேதனையடைந்த கண்ணதாசன் சங்கர் கணேசை சின்னப்ப தேவரிடம் அழைத்து சென்று வாய்ப்பு தருமாறு கேட்டார். கண்ணதாசனை சங்கர் கணேசுக்கு சிபாரிசு செய்தால் மகராசி படத்திற்காக அவருக்கு இசையமைப்பு வாய்ப்பு கிடைத்தது. இதையடுத்து சங்கர் கணேஷ் மகராசி திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். ஜெயலலிதா நடித்த மகராசி படத்தின் பாடல்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நான் யார் தெரியுமா, சிரித்த முகம், அக்கா தங்கை, கங்கை தாய்க்கு ஒரு பிள்ளை என அடுத்தடுத்து படத்திற்கு இசையமைத்தார். KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய வந்தாலே மகராசி, ஆட்டுக்கார அலமேல் ஆகிய படங்களில் சங்கர் கணேசுக்கு வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தியது. 80 காலகட்டத்தில் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என திரைப்படங்களில் இசையமைத்து பிரபல இசையமைப்பாளராக இருந்த சங்கர் கணேஷ் இப்போது ஆக்டிவாக பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல் பாடி வருகிறார். கடைசியாக 2022ஆம் ஆண்டு உழைப்புக்கும் கைகள் என்ற திரைப்படத்தில் இசையமைத்திருந்தார். இந்த நிலையில் சங்கர் கணேசுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து அவர் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஒரு விழாவில் பாடல் பாடுவதற்காக அவர் காரில் சென்று கொண்டிருந்த போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக உடனடியாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் ஸ்ரீ அவர்கள் நேரில் போய் தன்னுடைய தந்தையுடைய உடல்நலம் பார்த்து சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய உடல்நலம் பற்றி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரலாகிட்டு வருது. மூச்சு திணறல் காரணமாக இருப்பதாக மருத்துவ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து 2 நாள் 3 நாள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுறுத்துவதாக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் நம்ம சேனல் சார்பாக சங்கர் கணேஷ் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யலாம். நன்றி, வணக்கம்.